ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ரட்சிக்கப்பட்டிருந்தால் ரட்சிக்கப்படாத கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக ஆத்மபாரம் கொண்டு ஜெபிப்பதும் அவர்களை ரட்சிப்பில் நடத்த வாஞ்சிப்பதும் ஒருவருடைய ஆவிக்குரிய கடமை. அதே வேளையில் பிறருடைய ரட்சிப்பிற்காக பாரம் கொண்டு அங்கலாய்க்கின்ற ஒருவர் மற்றவர்களுக்கு முன்பாக தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் எப்படி செயல்படுகிறது, பிரதிபலிக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். இப்போது சில கேள்விகள். நீங்கள் பிறருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறீர்களா? ஆனால் அவருக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழ்கின்றீர்களா? உங்களை பார்க்கின்ற மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷம் இருப்பதாக உணர்வார்களா? உங்கள் குணங்களும் சுபாவங்களும் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது என்று நம்புவதற்கு ஏற்றவைகளா? ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்தால் உங்களுக்கு அவர்கள் மேல் கோபமாக உணர்வு ஏற்படுகிறதா? அவர்கள் மேல் அன்பு அக்கறையும் ஏற்படுகிறதா? ஜபம், வேத வாசிப்பு, ஆராதனை ஆகியவைகளில் அதிக தீவிரமாயிருக்கின்றவர்களாக உங்களை பார்க்க முடிந்த பிறருக்கு உங்களிடம் தாழ்மை, சாந்தம், அன்பு, பொறுமை, இரக்க சிந்தை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை பார்க்க முடிகிறதா? ரட்சிக்கப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு சிறந்ததாக இருக்கும் என்பதற்கு ஒரு மாதிரியாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் காண்பிக்க முடியுமா? ரட்சிக்கப்படாத ஒரு நபரின் குடும்ப ஆசீர்வாதம் தடைபடும் என நம்புகின்ற நீங்கள் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை உடைய ஒருவர் குடும்பத்தில் இருந்தால் அவரால் அந்த குடும்பத்திற்கு விசேஷ ஆசீர்வாதம் ஏற்படும் என்று நம்புகின்றீர்களா? ரட்சிப்பின் அனுபவம் கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மனைவியாகவோ அல்லது பெற்றோருக்கு அடங்கி வாழ்கின்ற பிள்ளையாகவோ அல்லது மற்றவர்களுக்கு பின்பற்றத்தக்க முன்மாதிரியாகவோ ஒருவரை மாற்றும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? உங்களோடு தேவன் இருக்கின்றார் என்று நம்புவதற்கு போதுமான சான்றுகள் உங்களின் வாழ்க்கை நடைமுறைகளில் இருப்பதாக உங்களால் நிச்சயமாக கூற முடியுமா? சிந்தனைக்கு. இறைவனை பயத்துடன் வழிபடுவது அல்ல, அன்புடன் அவருடைய வழியில் நடப்பதே பக்தி. இறைவனை பயத்துடன் வழிபடுவது அல்ல, அன்புடன் அவருடைய வழியில் நடப்பதே பக்தி.